இவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் தான் நம்ம தேவன். வார்த்தைகளால பேசுகிற தேவன் தான் நம்ம தேவன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு இது தெரியுமா, நம்ம இருக்கிற நிலைமை ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா நீ எங்கெல்லாம் தோக்கறியோ அங்கெல்லாம் வார்த்தை பின்னாடியே துரத்திட்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை உன பின்னாடியே துரத்திட்டு வரும். நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ வெட்கமடைவது இல்லை, நீ அவமானப்படுவது இல்லை. ஏன் அப்படின்னா நான் உன் கூட இருக்கேன். இந்த வார்த்தை உன் கூட இருக்கு. இந்த வார்த்தையை நீ என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு தான் நான் உன்னை விடுவேன். இந்த வார்த்தை அவ்வளவு பவர் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இந்த வார்த்தை தேவனால் உண்டாக்கப்பட்டது. யோவான் எழுதியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனை யாரும் பார்த்தது இல்லை, பின்புறத்தை வேணா பார்த்திருக்காங்க. தேவனை நேருக்கு நேரம் யாரும் பார்த்தது இல்லை. ஆனா வார்த்தையை நேருக்கு நேரா நிமிடத்துக்கு நிமிடம் உள்ளத்துக்குள்ள தைச்சிட்டே இருக்கும். உள்ளத்துக்குள்ள நம்மளைய பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளத்துக்குள்ள நம்மளை புத்துணர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த வார்த்தைக்கு எப்பெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்ம மத்தியில வருவார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் தோத்திருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டிருக்குது. இந்த வார்த்தை என்னோட பேசி இருக்கு. நான் சொல்றேன், இதே மாதிரி இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்கியத்தை படிச்சு இதைய சாட்சியா இதே சபையில வந்து நான் சொல்லுவேன். இதுதான் விசுவாசம், விசுவாசத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தின் உறுதி. சாதாரண விசுவாசமே கிடையாது, விசுவாசத்தில் உறுதியா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுதுதான் நம்ம காரியம் ஜெயமாகும்.